ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடந்த சில நாட்களாக நிறைய நண்பர்கள் எனக்கு பர்சனல் சேட்டில் மெசேஜ் பண்ணுறாங்க, ஃபோன் காலு. இதில் அவங்க கேட்கக்கூடிய டவுட்ஸு, அதுக்கான ஆன்சரு, இதை அவங்களுக்கு நான் சொல்லி கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இதை ஒரு வீடியோவாக போட்டோன்னா பார்க்குற எல்லாருக்குமே ஒரு கைடன்ஸ் இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோவில் இதை பற்றி பேசியிருக்கேன். நேற்று காலையில் நண்பர் ஒருத்தர் பர்சனல் சேட்டில் ஒரு டவுட் கேட்டிருந்தார். ப்ரோ, நான் நோ ஃபேப் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் அப்பப்போ நான் இன்ஸ்டாகிராமில் மாடல்ஸு ஃபோட்டோஸ் மட்டும் பார்க்குறேன். அது எதுவும் ப்ராப்ளமா, இல்லை நான் இப்படியே கண்டினியூ பண்ணிட்டா? இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி மாடல்ஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல அப்படின்னு கேட்டிருந்தாரு. இதை நான் நிறைய முறை மீட்டிங்லேயும் பேசியிருக்கேன், நம்ம குரூப்லேயும் பேசியிருக்கேன். நோ ஃபேபு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மனசுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். நிறைய நண்பர்கள் எனக்கு தெரியும், நோ ஃபேப்லேயும் இருப்பாங்க, ரெகுலராக பான் பார்த்துட்டும் இருப்பாங்க. அவங்களுடைய மைண்ட் செட்டு எப்படி இருக்கும்னா, நான் போனோகிராஃபி மட்டும் பார்த்துக்கிறேன், ஆனால் நான் மேஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டேன், அப்போ நான் நோ ஃபேப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கேன் அப்படின்ற ஒரு மாயையில் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க. இது மிகப்பெரிய தவறு. யதார்த்தமான உண்மை என்னென்னா, நீங்கள் போனோகிராஃபி பார்த்தாலும், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் மாடல்ஸு ஃபோட்டோஸு, காம கதைகள், இந்த மாதிரி செக்ஷுவல் ஸ்டோரிஸ் படிக்கிறது, செக்ஷுவலாக டிஸ்கஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸோட, இது எது பண்ணாலுமே உங்களுக்கு எனர்ஜி லாஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஆழமாக கவனிச்சிங்கன்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அந்த காம சிந்தனைகளே உங்களுக்கு எனர்ஜி லாஸ் கொடுத்துட்டே இருக்கும். தொடர்ந்து டயர்டாகவே ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, ப்ரோ நான் காலையில் 10 நிமிஷம் பான் பார்த்துட்டு வேலைக்கு போயிடுவேன், அதோட மதியானம் 10 நிமிஷம் தான் பார்ப்பேன், ஈவினிங் 10 நிமிஷம் பார்ப்பேன், ஆனால் ரீலாப்ஸ் பண்ண மாட்டேன். இது பான் பார்க்குறது தப்பு இல்லை அப்படின்ற மைண்ட் செட்லேயே அவங்க தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய தவறு. நோ ஃபேப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ, அது அப்படியே கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக நோ ஃபேப் ஸ்டார்ட் பண்ண பிறகு கம்ப்ளீட்டாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. எனக்கு நீங்கள் கணக்கு காட்ட தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அதுதான் நான் சொல்கிற ஒரு விஷயம். பான் பார்க்குறதுனாலையோ, இந்த அடல்ட் கண்டென்ட்டு யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ எங்கே பார்க்கறதுனாலுமே உங்களுக்கு எந்த வித பெனிஃபிட்டும் வரப்போகிறதில்ல. கம்ப்ளீட்டாக எனர்ஜி லாஸ் ஆக போகுது. அந்த லஸ்ட்டு திங்கிங்கோட டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த நாளே வீணாக போயிடும். நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸ்டடீஸ்லேயும் சரி, ஒர்க்லேயும் சரி, ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, ஜிம்லேயும் சரி, எங்கேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எப்போவுமே அந்த லஸ்ட்டு செக்ஷுவல் திங்கிங்கே மைண்டில் ரன்னிங்லேயே இருக்கும். ஒரு ஃபீமேலை பார்க்குறீங்க, ஒரு உமனை பார்க்குறீங்கன்னா அவங்களோட ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணி டீசெண்டாக ஒரு கம்யூனிகேஷன் கூட பண்ண முடியாது. அப்போ எப்படின்னா, இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்களாம் எப்படின்னா நடிச்சுக்கிட்டு தான் இருக்க முடியும். உள்ளுக்குள்ளே முழுக்க அழுக்கு வச்சுக்கிட்டு வெளியே ஒரு சுத்தமான ஆள் மாதிரி நடிக்க தான் முடியுமே தவிர, ஒரு ஃபேக்கான லைஃப்பை தான் வாழ முடியுமே தவிர, ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு வரவே முடியாது. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியும், 2 அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க, 2 சிம் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சிம் கார்டு நோ ஃபேப் குரூப்பில் லாகின் பண்ணி வச்சுருக்கிறான். இன்னொரு சிம் கார்டு இந்த மாதிரி அடல்ட் குரூப்பில், இந்த மாதிரி செக்ஷுவல் ரிலேட்டடாக டிஸ்கஷன் பண்ணுற குரூப்பில் லாகின் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நான் கவுன்சிலிங் போது ரொம்ப ரொம்ப எனக்கு அதிர்ச்சியாக இருக்கும். என்னடா இப்படிலாம் இருக்கிறாங்க. இதுலேயும் நாம் எவ்வளோ சொன்னாலும் சில நண்பர்கள் தான் திருந்தி நல்ல பாதையில் வராங்க. இன்னும் சில நண்பர்கள் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்காங்க. இப்போது எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் நோ ஃபேப்பில் 90 நாள் 100 நாள்லாம் வரலைனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் நோ ஃபேப்பில் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க.
உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் உங்களுக்கு நீங்க கரெக்ட்டா இருங்க. அதுதான் நல்லது. 1 வாரம் டிசிப்ளினா நோ ஃபேப் வந்தாலும் அது பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அத விட்டுட்டு வருஷக்கணக்குல நோ ஃபேப் இருந்தாலும் ரெகுலரா பான் பார்த்துக்கிறேன் நானு. மேஸ்டிபேஷன் மட்டும் பண்ணல. இது வந்து ரொம்ப பெரிய ஆபத்து. தயவுசெய்து திருந்துங்க. அடுத்ததா இன்னொரு கேள்வி. நோ ஃபேப்ல இருக்கிறவங்க நான்வெஜ் எடுக்கலாமா? நான்வெஜ் சாப்பிட்டா அட்ஜஸ் வந்து அதிகமாகுமா? அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. இதில நான் அனுபவபூர்வமா பார்த்தது என்னன்னா, அ நோ ஃபேப்ல ஆரம்ப கட்டத்தில இருக்கிற நண்பர்கள், அதாவது ஒரு நாள் கூட என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த நிலைமையில இருக்கிற நண்பர்கள், தயவுசெய்து ஒரு 90 நாளைக்கு நான்வெஜ்ஜ கண்ட்ரோல் பண்றது நல்லது. அப்போ வெஜிடேரியனா இருந்தா அஜி வராதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அந்த மாரி இல்ல. மசாலா ஐட்டம்ஸு இந்த மாரி ஸ்பைசி மசாலா அதிகமா ஆட் பண்ணா, எல்லாருக்குமே வந்து அர்ஜி வரும். நீங்க வெஜ்ஜா இருந்தாலும், நான்வெஜ்ஜா இருந்தாலும். நான்வெஜ்ஜா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா அர்ஜஸ் வரும். ஏன்னா, அந்த அசைவம் சேர்க்கும்போது, ப்ளஸ் அந்த மசாலா, ஸ்பைசி ஐட்டம்ஸ் சேர்க்கும்போது, எல்லாமே உணர்வுகள தூண்டக்கூடிய ஒரு மூலப்பொருட்கள். அப்போ முதல் 90 நாள் நீங்க நோ ஃபேப்ல வர்றதுக்கு முன்னாடி, கொஞ்சம் அந்த அசைவத்தையோ, இந்த மசாலா ஐட்டம்ஸையோ குறைச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. அது கொஞ்சம் பாருங்க. முழுக்க தவிர்க்க முடியல அப்டின்னா கூட, ஓரளவுக்காவது கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வாங்க. அடுத்து இன்னொரு நண்பரு, "நான் நோ ஃபேப்ல இருக்கேன் ப்ரோ. ஆனா நான் வந்து ஸ்மோக்கிங் பண்றேன், ட்ரிங்க் பண்றேன். எனக்கு வந்து ரிசல்ட் வர்றதுல ஏதாவது பாதிப்பு வருமா?" அப்டின்னு கேட்டாரு. இப்போ ஒரு கேஸ் ஸ்டடி ஒண்ணு சொல்றேன். ஒரு நண்பர் இருக்காரு. காலையில 3 மணிக்கு எழுந்துட்டு, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தியானம் பண்ணி யோகாசனம் பண்ணுவாரு. நல்லா டிசிப்ளினா இருப்பாரு. நல்ல பக்தியா இருப்பாரு. காலையில அவருடைய வேலை நல்லபடியா பார்ப்பாரு. ஈவினிங் கரெக்ட்டா ஜிம்முக்கு போவாரு. ஒர்க் அவுட் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாரு. நைட்டு தூங்கும்போது மட்டும் அ சரக்கு சாப்பிட்டு தான் தூங்குவாரு. இப்போ காலையில யோகாசனம் பண்ணது, தியானம் பண்ணது, ஈவினிங் ஜிம்மு போனது, இடையில வந்து இறை பக்தி, கோயிலுக்கு போயிட்டு வந்தது, ஏதாவது யூஸ் இருக்கா பாருங்க. எந்த யூஸுமே இல்ல. கோயிங் டூ 0 அகெயின். இத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல விஷயம் பண்றோம் அப்டின்னா, 100% நாம வந்து எஃபோர்ட் போட்டு பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வந்து ஸ்மோக்கிங் மட்டும் பண்ணிக்கிறேன், ட்ரிங்க் மட்டும் பண்ணிக்கிறேன், பான் மட்டும் பார்த்துக்கிறேன். இந்த மாரி கேரக்டர் இருக்கிறவங்க நோ ஃபேப்புக்கு அன்ஃபிட். அத நீங்க கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கங்க. எதுக்காக நோ ஃபேப் வந்திருக்கிறோம்? அத மாத்திரம் மறந்துறாதீங்க. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏன் இந்த மாரி இருக்குன்னா, அந்த சிற்றின்பத்துக்கு அடிமையாகுறது வந்து மனிதனுடைய இயல்பா மாறிப்போச்சு. அந்த சிற்றின்பத்தில நீங்க வெளிய வந்து பேரின்பமான இறை ஆற்றல தேடி பயணிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். அடுத்த கேள்வி. ப்ரோ நோ ஃபேப்ல நான் வந்துட்டுருக்கேன். விமென்ஸ் அட்ராக்ஷன் இன்னைக்கு எப்போ ஒர்க் ஆகும்? அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. ஃப்ரெண்ட்ஸ் இதில வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. விமென்ஸ் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு சின்ன ஒரு கேஸ் ஸ்டடி மூலியமா சொல்றேன். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில ஒரு நண்பர் வந்து கன்டினியூஸா பார்ன் மாஸ்டர்பேஷன் பார்த்து ரிலப்ஸ் பண்ணிட்டுருப்பாரு. ரெகுலரா வந்து டெய்லியுமே போனோகிராஃபி, டெய்லியுமே மாஸ்டர்பேஷன். அவருக்கு வந்து எந்த வேலையும் கிடைக்கல. நாலேட்ஜ் பெருசா இல்ல. ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் இல்ல. எப்பவுமே ரொம்ப டயர்டா இருப்பாரு. ரொம்ப சோம்பலா இருப்பாரு. அவரு எது நெனச்சாலும் அவரால செய்ய முடியாது. ரெஸ்ட் மட்டும் தான் எடுக்க முடியும். அவருக்கு 20, 25 வயசு ஆகுது. இருந்தாலும் வேலைக்கும் போல, சம்பாரிக்கல. எந்த ஒரு சொல்லிக்கிற மாரி எதுவுமே இல்ல லைஃப்ல. ஒரு ஃபிட்னஸும் இல்ல. ஒரு கிளாரிட்டி திங்கிங் கிளாரிட்டியும் இல்ல. ஃப்ரெண்ட் சர்க்கிளும் சுத்தமா இல்ல. இவரு இந்த மாரி இருக்கிறதுனால வீட்லயும் ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு நடைப்பணமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டுருக்காரு. இது ஒரு கேஸு. இன்னொரு நண்பரு, அவருக்கும் ஒரு 25 வயசு கிட்ட ஆகுது. அவரு நோ ஃபேப்ல இருக்காரு. ஒரு 90 டேஸ் நோ ஃபேப் வந்திருக்காரு. தினமும் காலையில 3 மணிக்கு எழுந்துருவாரு. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தியான பயிற்சி முடிச்சுட்டு 1 மணி நேரம் யோகாசன பயிற்சி பண்ணுவாரு.
அதுக்கப்புறம் அவருடைய ஸ்டடீஸோ, அவருடைய ஒர்க்கோ பார்ப்பாரு. ஈவினிங் ரெகுலரா ஜிம் போவாரு. ஈவினிங்கும் மெடிடேஷன் பண்ணிட்டு, கரெக்ட்டா டைமுக்கு சாப்பிட்டு தூங்கிடுவாரு. டிசிப்ளினா இருப்பாரு. தேவையில்லாம மொபைல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. கரெக்ட்டா க்ரூமிங் ஹேபிட்டு, ஹேர் கட்டு, ட்ரெஸ்ஸிங்கு, கரெக்ட்டா எப்படி பேசுறது, ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, லீடர்ஷிப் குவாலிட்டி, அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸே அவருக்கு வந்து நல்ல ஒரு மேஸ்குலின் லுக்க குடுக்கும். ஒரு நடந்து வராரு அப்படின்னாலே ஒரு லயன் ஆட்டிட்யூட் அதில தெரியும். அவருடைய வாய்ஸ்ல, பிஹேவியர்ல ஒரு மெச்சூரிட்டி தெரியும். அவர பார்த்தாலே ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீல் ஆகும். எப்பவுமே வந்து ஒரு ஹேப்பினஸ்ஸா, பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருப்பாரு. அழுவுறது, புலம்புறது, இந்த மாரி வீக் பிஹேவியர் அவர்கிட்ட இருக்காது. இப்போ ஒரு கேர்ள் வராங்க. ஒரு கேர்ள வந்து இந்த 2 கேரக்டர் உள்ள பசங்களையும் பார்க்குறாங்க அப்டின்னா, அவங்க கண்டிப்பா யார சூஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, நோ ஃபேப்ல சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்கிற பெர்சன மட்டும் தான் சூஸ் பண்ணுவாங்க லைஃப் பார்ட்னரா. இதுதான் நோ ஃபேப்ல விமென்ஸ் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால தயவுசெய்து யாரும் வந்து விமென்ஸ் அட்ராக்ஷன் எனக்கு எப்போ வரும்? அப்டின்றத யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க நோ ஃபேப் வந்துட்டீங்களா, உங்க கெரியர்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜிம் போங்க, காலேஜ் போங்க, ஸ்கூல் போங்க, படிங்க. நெக்ஸ்ட்டு உங்க டார்கெட்ட ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரெகுலரா ஹேர் கட் பண்ணுங்க. க்ரூமிங் ஹேபிட்ட நல்லா மெயின்டெயின் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷா இருங்க. நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணுங்க. பப்ளிக் பிளேஸ்ல போங்க. நெறைய பீப்பிள்ஸோட வந்து இன்டராக்ட் ஆகுங்க. கம்யூனிகேட் பண்ணுங்க. உங்க நாலேட்ஜ வந்து டெவலப் பண்ணுங்க. உங்களுடைய டெவலப்மெண்ட்டு தான் நோ ஃபேப் உடைய ரிசல்ட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும். இத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. நோ ஃபேப்ல வருஷக்கணக்குல வருவாங்க. ஆனா எதையுமே டெவலப் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அந்த நோ ஃபேப்ல அந்த கம்ஃபோர்ட் ஜோன்லயே இருந்துக்கலான்ற மாரி அது கம்ஃபோர்ட் ஜோனுக்கு பழகிட்டாங்க. எனக்கு சாப்பாடு கிடைக்குது, எனர்ஜி இருக்குது. நான் ஏன் உழைக்கணும்? நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் ஏன் டெவலப் பண்ணணும்? இந்த மாரி மைண்ட் செட் இருந்தாலும், எத்தினி வருஷம் நோ ஃபேப்ல இருந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் வராது. அப்போ நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. நோ ஃபேப்ன்றது அந்த சீமேனுடைய எனர்ஜி, ஸ்பெர்மோட எனர்ஜிய நீங்க எப்படி உங்க கெரியர் பில்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றீங்க? அதில தான் அந்த சக்சஸோடைய சீக்ரெட்டே இருக்கு. நான் சொல்ற விஷயம் ஒரு டாப் சீக்ரெட் சொல்லியிருக்கேன். புரியலன்னா திரும்ப திரும்ப கேளுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். விமன சேஸ் பண்ணி போகாதீங்க. உங்க டார்கெட்ட சேஸ் பண்ணுங்க. உங்க உடம்பு மேல கேர் பண்ணி, உங்க உடம்ப டெவலப் பண்ணுங்க. உங்க நாலேட்ஜ் டெவலப் பண்ணுங்க. விமன் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வருவாங்க. அத விட்டுட்டு விமன நீங்க சேஸ் பண்ணி போனீங்க அப்டின்னா, எல்லாமே வந்து லாஸ் பண்ணிட்டு திருப்பியும் டே 0ல போய் நடுத்தெருவுல நிக்கணும். இதுதான் சத்தியமான உண்ம. இன்னும் நெறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, நோ ஃபேப்ல நம்ம கைடன்ஸ் பண்ணுவோம். நல்லபடியா வருவாரு. 90 நாள், 100 நாள் வருவாரு. திடீர்னு விமென்ஸ் அட்ராக்ஷன் வரும். ஒரு விமன் வந்து அவங்ககிட்ட வந்து அட்ராக்ட் ஆகி வருவாங்க. நல்லா இருக்கிறான் பையன். நல்லா ஜிம் போறான், படிக்கிறான், நல்லா க்ரூமிங்கா இருக்கிறான், நல்லா ஃபிட்னஸா இருக்கிறான், கான்ஃபிடென்ட்டா இருக்கிறான். சரி நம்ம பேசுவோம்னு பேச ஆரம்பிப்பாங்க. ரிலேஷன்ஷிப் பாண்டிங் ஆகும். நல்லபடியா போகும். திரும்பவும் வந்து நம்ப ஆளு வந்து ரிலாப்ஸ் ஆகிடுவாரு. திருப்பியும் நம்மகிட்ட கவுன்சிலிங் வருவாரு. என்ன ப்ரோ அப்டின்னா, விமென்ஸ் அட்ராக்ஷன் வந்தவர்னா, இவருக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாம ஸ்டார்ட்டிங்கில ஃப்ரெண்டா பேசி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆவாரு. அப்படியே லவ்வர் ஆவாரு. அப்படியே வந்து அவுட்டிங் போறது, மீட் பண்றது, நைட்டு ஃபுல்லா சேட்டிங் பண்றது, அடல்ட்டா லஸ்ட்டா பேசுறது, கொஞ்சம் கான்டாக்ட் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறது. அப்படியே அந்த செக்ஷுவல் திங்கிங்லேயே அவர் வந்து ரிலாப்ஸ் பண்ணி டே 0 வந்துருவாரு. அப்புறம் பிரேக்கப் ஆவறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ நீங்க திரும்பவும் சொல்றேன். எந்த காலத்திலயும் விமென்ஸ் அட்ராக்ஷன்ல கேர்ள் மேல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அந்த கேர்ள் உங்ககிட்ட வராங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜி, கான்ஃபிடன்ஸு, ஃபிட்னஸ்ஸு, அந்த மேஸ்குலின் ஆட்டிட்யூடு, மேன்லி லுக்கு இதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்ப அத மெயின்டெயின் பண்ற வரைக்கும் தான் உனக்கு மரியாத. எப்போ நீங்க வந்து நோ ஃபேப்ல இருக்கிறதே மறந்துட்டு, கேர்ளோட பழக வேணான்னு சொல்லல. ஒரு லிமிட்டோட மெயின்டெயின் பண்ணணும். இத வந்து நோ ஃபேப்ல 100 நாள், 200 நாள் வந்த ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் மிஸ்டேக் பண்ணி திருப்பி டே 0 வந்து திருப்பி நம்மகிட்ட கவுன்சிலிங் வரும்போது, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். என்ன இவரு இந்த மாரி தப்பு பண்ணிட்டாரு. திருப்பியும் டே 0லேருந்து ஆரம்பிப்பாரு. இந்த தப்ப வந்து தயவுசெய்து யாரும் பண்ணிடாதீங்க. கன்டினியூவா உங்க கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க ஹெல்த் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. வுமன்ஸ் அட்ராக்ஷன், மனி அட்ராக்ஷன், நாலேட்ஜ் குரோத்து, ஸ்பெர்ம் திக்னஸ்ஸு, இந்த பிரைவேட் பார்ட்டோடைய குரோத்து, ஹைட்டு, வெயிட் இன்க்ரீஸு, இந்த சமுதாயம் உங்ககிட்ட இருக்கிற உங்க மேல குடுக்குற மரியாத, உங்க மேல உங்களுக்கே வரக்கூடிய மரியாத எல்லாமே தானாவே இன்க்ரீஸ் ஆகும். பெனிஃபிட்ஸ பார்த்து நீங்க ட்ராவல் பண்ணாதீங்க. நோ ஃபேப்ப உங்க லைஃபா மாத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன்.
வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம பவர் ஆஃப் பிரம்மச்சரியம் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் இருக்குது. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள். எல்லா நண்பர்களும் தயவுசெய்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.